பெருமக்களே, யோக நிலை என்பது மூன்றாவது நிலையாக நாம் சொல்கிறோம். சரியை கிரிய யோகம் என்று மூன்றாவது நிலை அது. அந்த மூன்றாவது நிலையை கடந்தால் ஞான நிலை என்று நாம் சொல்கிறோம். அந்த ஞான மார்க்கம், ஞானத்தை அடைவது என்றால் பெருமானுடைய அல்லது பெருமான் மேலே ஒரு அன்பை அடைவது தான் ஞானம். ஞானமாவது ஈசன்பால் அன்பேன்னார். ஞானமாவது அன்பேன்னு சொல்லாமல் ஞானமாவது ஈசன்பால் அன்புன்னார். ஈசன் மேலே தான் அன்பு இருக்கணும், அதுதான் ஞானம்னார். மற்றெல்லாம் நமக்கு அன்பு இருக்குது, எல்லாருமே அன்பு இருக்குது, எல்லாம் இருக்காங்க. பெருமான் மேலே அந்த அன்பை வைக்க வேண்டும் அப்படின்னார். அது நம்முடைய திருமுறைகளில் பல இடங்களில் சொல்கிறாங்க. கண்ணப்பருக்கு உள்ள சிறப்பே அதுதானே. எந்த விதமான முன்முயற்சியும் இல்லாமல் முன்பு செய்த தவத்தின் ஈட்டம்னார். முன்னே செய்த தவத்தின் காரணமாக அவர் போகிறது வேட்டைக்கு போகிறார். பன்றி, காட்டு பன்றியை வேட்டையாட போகிறவருக்கு குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம் காணனி போதில் நல்ல காட்சியே காணும்னு அவன் சொல்கிறவன் கரெக்டாக சொல்கிறான். அங்கே போனால் ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்றான். காணனி போதின்னு அவன் என்ன அர்த்தத்தை சொல்கிறான்? பசி நேரம், உச்சி வேலையை, கதிரவன் உச்சி நன்னன்றார். அதில் உச்சிக்காலம் வந்த உடனே பசி வேறு. காட்டு பன்றியை காலையெல்லாம் ஓடி ஓடி விரட்டி அதை கொண்டு இருக்காங்க. அதை நானன் காடன் ரெண்டு பேர் இல்லையா, நீ அதை நல்லா திருத்தி வைப்பா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னார் பெருமான் சின்னனார். அப்போ குளிக்க போகிற பொழுது தான் அது என்ன மலை என்னன்னு கேட்குறாரு அவர். நானும் சொல்கிறான் காணனி போதின். அப்போ போகிற பொழுதுன்னு இப்போ வேணான்னு அர்த்தம் அதுக்கு. நான் பசி, இப்போ பசி நேரம். காணனி போது நல்ல காட்சியை காணும் கோணமில் குடுமித்தேவர் இருப்பர் கும்பிடலாம். அப்போ கும்பிடலாம்ப்பா அப்புறம்பா அப்படின்றான். அந்த வார்த்தை தான், அவ்வளோதான். அவ்வளோ அந்த வார்த்தையை சொன்னது தான் முற்றிலும் மாறி போயிடுச்சு. ஒரு வார்த்தை எவ்வளோ தூரத்துக்கு மாற்றிருக்கு என்று சொன்னால், ஏன்னா அவன் நாணன் அவன் சொல்கிறான். அது முன்பு செய் தவத்தின் ஈட்டம்ன்றார் பெருமான். சேக்கிழார் பெருமான் சொல்கிற பொழுது அவர் செய்த தவம்ன்றார். அந்த அன்பு பிழம்பாய் திரிவார்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறேன். அன்பு பிழம்பாய் திரிவார்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அதாவது அன்புக்கு தொல்காப்பியத்தில் காட்டலாகா பொருள்னு வரும். காட்டலாகா பொருள் என்னென்னா என்று வர்ற பொழுது அவர் சிலதெல்லாம் சொல்கிறார். உதாரணமாக அறிவுன்னு வச்சுங்களேன். அது எப்படி காட்டுறது? அறிவு இருக்குது, அது காட்ட முடியாது. அறிவு, அன்பு, அடக்கம், இது மாதிரி எல்லாவற்றையும் சொல்லிட்டே வரார். அப்படி சொல்கிற பொழுது அன்பு என்பதும் கூட காட்ட முடியாதுன்றார். அந்த குறிப்பில் தான் வள்ளுவர் கூட அன்பை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றால், அது அடைக்கும் தாழ் இல்லாமல் கண்களில் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் தான் அன்பை காட்டுது. கண்ணீர் அன்பு அல்ல. ஆனால் அன்பினுடைய வடிவம் அது. அன்பை அப்படி தான் அறிகிறோம், அனுமானத்தை அறிகிறோம் என்று சொல்லி, அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வல புன்கடீர் பூசல் தரும்னா என்ன அர்த்தம்? இதுதான் அன்புன்னு சொல்லுதான். அன்புன்னு என்ன கேட்குறீப்பா? அன்பு இருந்தால் கண்ணில் கண்ணீர் வந்துடும் என்று சொல்லுகிறது. பூசல் தரும் என்றால் போற்றி சொல்லுகிறதுன்னு அர்த்தம், பாராட்டி சொல்லுகிறது அந்த கண்ணீர்னு சொன்னார். அதுபோல் அன்புக்கு வடிவம் கிடையாது என்றாலும் சேக்கிழார் என்ன பண்ணுறார்? காட்டில் போய் தேடுறார். என்னென்ன நல்ல மாமிசம் வேணும் இல்லையா, நல்ல இறைச்சி வேண்டுமே பெருமானுக்கு, பசியாக இருப்பாரே என்று தேடுறாராம். எங்கெல்லாம் திரிகிறார் என்று சொன்னால் அன்பு பிழம்பாய் தெரிவார்னு. அன்பு தான் வடிவம், அது வடிவம் கிடையாது. ஆனால் அது இருக்குதான், இதான் வடிவம். திண்ணனார் தான் வடிவம், அன்புக்கு இதான் வடிவம் என்று. பிழம்பு என்றால் வடிவம்னு அர்த்தம். அன்புக்கு ஒரு பிழம்பாக வடிவமாக இருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம். மாணிக்கவாசகர் சொல்கிறார், அவருக்கு அன்பே வடிவானவர், நம்ம அன்பே இல்லாதவன் சொல்கிறாரு. மாணிக்கவாசகர் சொல்கிறது உண்மையா? அவர் சொல்கிறாரு. அவர் கண்ணப்பர் வச்சு சொல்கிறார். அவர் பெருந்தன்மையாக சொல்கிறார், எனக்கு அன்பின் வழியான்னு சொல்கிறார். அது என்னென்னா பெருமானுடைய கருணையை சொல்வதற்காகத்தான் அப்படி சொல்கிறான்னு சொல்லுவான். கண்ணப்பன் ஒப்பது ஒரு அன்புனா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு தங்கத்தை உரசி பார்க்குறோன்னு சொன்னால், இந்த ஆணிமுத்து மாதிரி ஆணிப்பொன் என்று சொல்லுவாங்க. ஆணிப்பொன் என்றால் இதுதான் சரியான பொண்ணுக்கு உள்ளது, மாற்று தங்கம், மாற்று குறையாத தங்கம் என்று அவங்க உரைச்சி வச்சுக்குவாங்க. அது நல்ல மஞ்சள் மஞ்சளாக இருக்கும். நீ கொண்டு போகிற தங்கத்தை கொண்டாந்து கீழே உரைச்சிப்பா, கீழே உரைச்சி பார்ப்போம். உரைச்சி பார்த்தா அந்த மாதிரி இருக்கணும், மஞ்சளாக இருந்தால் இருக்கணும். இல்லைனா மாற்று குறைந்து போச்சு, இது 22, 28, 18 தான் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. மாற்று குறையாத தங்கத்தை அது தெரியாது. மாற்று 4 வகை பொருள் சொன்னாங்க. அதில் என்னென்ன வகையெல்லாம் சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் அதில் வருது. அதில் கூட நீங்கள் பார்க்கணும். அடியார் கண்ணெல்லாம் என்ன பண்ணுறா, 4 வகை பொண்ணா அதில். ஐயா சொன்ன ஆடகம், கழிச்சிறை, சாம்பூனதம், சாதரூபம் 4 சொல்லுவாங்க. அதில் மாதவி அணிந்திருந்த சிலம்பு ஆடக பொண்ணு அப்படின்னு எழுதுறார்.
அப்படி மாதவி கண்ணகியோ சிலம்பு கண்ணகி தான். கண்ணகியினுடைய சிலம்பு ஆடக பொன் அப்படின்னு எழுதுகிறார். சிலம்புக்கு என்று அந்தந்த 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 அதான் அணிகலன்களா நீ அதை ஆடக பொன் சொல்கிற வழக்கம்தான். அது ஏன்னு சொன்னால் அவ்வளோ நுட்பமாக சொல்லியிருக்காங்க பாரு. உரையாசிரியெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொன் என்றால் நமக்கு தெரியாது 4 வகை பொன் அப்படின்னு சொல்லிட்டேன். என்னென்னா பாரதியார் 4 வகை பொண்ணுன்னு பாடுறார். பாஞ்சாலி சபதத்தில் துரியோதனன் சொல்கிறான், தருமனுக்கு 4 வகை பொண்ணும் கொண்டாந்து கொடுத்தாங்கப்பா அப்படின்னு சகுரிகிட்ட சொல்கிறான். அதில் என்ன ஆகி போச்சுன்னா, நான் ஒரு கிளாஸ் போவேன், என்னோட இன்னொருத்தர் 2 பேர் போவோம் ஒரு கிளாஸு. அதில் ஒரு கிளாஸுக்கு இன்னொரு ஆசிரியர் அவர் இதை நடத்துகிற பொழுது பையன் சும்மா இருக்க மாட்டான் இல்லையா, 4 வகை பொண்ணா என்ன சார்னு கேட்டான். இந்த வாத்தியார் வேலைக்கு ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று சமாளிக்கணும், இல்லை ஜாக்கிரதையாக இருக்கணும். 4 வகை பொண்ணு என்னன்னா அவர் உடனே என்ன சொல்லித்தரேன், ஏண்டா அதை நான் சொல்லி தான் நீ தெரிஞ்சுக்கணுமா, லைப்ரரி போய் பார்த்து நாளைக்கு எங்களுக்கு சொல்லு வந்து அப்படின்ட்டு. இவருக்கு தெரியாதுன்றத அதை சொல்லனாரு, நீ போ லைப்ரரியில் போய் 4 வகை பொண்ணு என்ன பார்த்து எனக்கு வந்து சொல்லு அப்படின்னா, ஏதோ தமாஷ் பண்ணுற மாதிரி விஷயத்த சொல்லிட்டார். அவன் பையன் புரிஞ்சுக்கிட்டான், சரி வாத்தியார் தெரியல உட்காரான்ட்டான் அவன் சொல்லிட்டான். அவன் தெரிஞ்சிட்டான். ஏன்னா அடுத்த நாள் நான் போகிறேன், கரெக்டாக வச்சுருப்பானுங்க பசங்க. லயலா பசங்களும் எனக்கு சந்தேகம் விடக்கூடாது. போன உடனே ஐயா 4 வகை பொண்ணு என்னான்னு கேட்டான். எடுத்த உடனே கேட்டான், என்னடா திடீர்னு கேட்குறேன், நான் வேறு இன்னும் நடத்த வந்துட்டா இன்னும் 4 வகை பொண்ணு கேட்குறியே, 4 வகை பொண்ணா என்ன சொல்லுங்கள் சார், அது நீங்கள் எங்கே இருந்தானே எங்கே சொல்லுங்கன்னா. அப்புறம் நான் சொன்னேன். நானும் சொன்ன உடனே எல்லாம் எழுதிட்டாங்க, கரெக்டாக எழுதிட்டாங்க. இது அவர் பேரை சொல்லி, அவருக்கு தெரியல சார், ஆனால் சமாளிச்சுட்டு போயிட்டார் சார். அவருக்கு தெரியல, அதையும் தெரிஞ்சிட்டான். அவன் பசங்க ஷூட் டைப் எல்லாம் அதில் லயலா பசங்க இல்லையா, அதனால் அவருக்கு தெரியல சார், பேரை சொல்லிவிட்டு அவருக்கு தெரியல சார், ஆனால் சமாளிச்சுட்டு போயிட்டார் சார், எங்களை பார்க்க சொல்லிட்டார் சார், அதனால் உங்ககிட்ட கேட்டேன். எப்படி சொல்கிறான், நீங்கள் லைப்ரரி இல்லையா, நீங்கள் லைப்ரரி போக சொன்னார், இன்னும் உங்ககிட்ட அவன் நமக்கு ஐஸ் வச்சு நீங்கள் லைப்ரரி இல்லையா, நான் லைப்ரரி போக சொன்னார், உங்ககிட்ட கேட்டதான்றான். அதுலேயும் லைப்ரரி போகாமல் நமக்கு கிடைக்காம இருங்க இல்லையா. அதே தான் அது ஏவிசி காலேஜில் நான் அங்கே இந்த தடவை சொல்லணும் பேச முடியல. நான் ஏவிசி காலேஜ் நான் 4 வருஷம் இருந்தேன். அங்கே நல்லா அவங்க நல்லா அருமையாக நடத்துவாங்க பாடலாம். அவங்ககிட்டலாம் நான் படித்தேன் முதல்ல. நான் அப்புறம் அங்கேயே ஆசிரியர் போய் சேர்ந்தேன். நம்ம ரொம்ப மதித்தாங்க. அதாவது ஒரு ஆசிரியர் அங்கேருந்து வந்தார். அப்போல்லாம் டைப் கட்டிக்கணும், அதெல்லாம் டை கோட்டெலாம் போடணும். கோட்டெல்லாம் கட்டி டை கட்டிட்டு, ஏங்க இந்த பசங்க செகண்ட் சி பசங்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டான் பையன், நல்ல கேள்வின்னு சொன்னேன், குபீரும் 10 பேரும் சிரித்தாங்க சார், எனக்கு புரியல. என்ன பக்கத்தில் விஸ்வநாதன் டீச்சர் தான், என்ன சொன்னீங்க செகண்ட் சியா, நான் சொல்கிறேன் ஏன் சிரித்தாங்க நான் சொல்கிறேன்ட்டு என்ன பண்ணார், இவர் முன்னாள் போயிருக்கிறார், அதே செகண்ட் சி வகுப்புக்கு போயிருக்கிறார். அந்த செகண்ட் சி பசங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இவருக்கு உடனே பதில் சொல்ல முடியல அவரால். என்னமோ நல்ல கேள்வியில் கேட்டான், அதுக்கு என்ன கேள்வி ஞாபகம் இல்லை. கேட்டால் சொன்னேன், நல்ல கேள்வி, இப்படித்தான் நீங்கள் கேட்க வேண்டும், ஆராய்ச்சியோடு கேட்க வேண்டும், மாணவர்கள் இப்படி கேட்டால்தான் நல்லது, ஆசிரியருக்கு மகிழ்ச்சி, இதெல்லாம் சொல்லிக்கிறார். ஏன்னா அது கூட யோசிக்கிறார், பதிலை யோசிக்கிறார். அவன் கேட்ட கேள்விக்கு பதிலை யோசிக்கிறார். தான் யோசிக்கிறது தெரியக்கூடாது, இப்படிலாம் சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு பதிலை சொல்லிட்டார். பதில் வந்துடுச்சு சொல்லிட்டார். பதில் சொல்லிட்டு பேசாமல் வர வேண்டியதானே இவர். என்ன பண்ணார், அப்பா பதில் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நல்ல கேள்வி என்று நாங்கள் சொன்னாலே நாங்கள் யோசிக்கிறோன்னு அர்த்தம். அதை சொல்லாமா, ஒரு ஆதியாருக்குள்ள ரகசியம் அது. நாம் நல்ல கேள்வி இப்படி தான் சொல்லணும்னா அதெல்லாம் வச்சு யோசிக்கிறோம். நாம் அதையும் சொல்லிட்டார். இது என்ன ஆயிடுச்சு, மறுநாள் இந்த வாதியார் அவர் உண்மையாக அவர் நல்ல ஆசிரியர், பையன் கேள்வி கேட்டோம்னா பதில் சொல்ல போகிறார், நல்ல கேள்வின்னா இல்லையா, அவளை வேறு தெரிகிறானுங்க. அதாங்க ஏங்க அது இப்படி சொன்னா, ஏங்க நம்ம ரகசியெல்லாம் போய் சொல்லாமா, நீங்கள் யோசித்தேன்னு சொல்லி பேசாமல் வர வேண்டியது தானே, நான் யோசிக்கிறதுலாம் இப்படி தான் சொல்லுவாங்கன்னு சொன்னால் எப்படி என்று. ஆசிரியர் தொழிலில் இதெல்லாம் ஒரு வேடிக்கையான விஷயம். நான் ஏபிசி காலேஜில் பியூசி படித்தேன். அப்புறம் தான் இங்கே மெட்ராஸ் பச்சைவாசில் பிஏஎம்ஏ படித்தேன். பியூசி படிக்கிற பொழுது குகப்படலம் நடத்துகிறார், காந்திமதிநாதன்றவர் குகப்படலம் நடத்துகிறார். குகப்படலம் நடத்துகிற பொழுது ராமனை அழைப்பதற்காக பரதன் வரான் அயோத்தியிலிருந்து, கூட அவனோட பெரும் படைகள் எல்லாம் கூட வருகின்றார் என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு பாடம் நடத்துகிறார். குகன் அதை பார்த்துட்டு ஆடு நெடுமலை ஆடு கடந்தவர் போவாரோன்னு பாடுறாருன்னு எல்லாம் சொல்லிவிடுவார். 6 கோடி சாடியால் ஆளுன்னு எல்லாம் பாடுறார். சொல்லி முடிச்சிட்டார். முடிச்சிருப்பாடு அவருக்கு ஏதாவது சந்தேகம் உண்டான்னு கேட்பார். நான் இப்படி கையை தூக்கினேன்,
என்ன பாலராவாயன் சொல்லுங்கள், ஏன்னா பேர்லாம் நல்லா தெரியும், இல்லைனா அது என் பேர் எல்லாருக்கும் தெரியும். பாலராவாயன் சொல்லுங்கள் என்ன கேள்வி என்ன இல்லையா? ராமனை அழைக்க போனான் பரதன், ஏன் படைகளோடு சென்றான் அப்படின்னு. நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, யோசிக்கலாம், அவருக்கு தெரிஞ்சதுதான் நல்ல கேள்வின்ட்டு. பாலராவனுடைய கேள்வி, ராமனை அழைக்க சென்ற பரதன் ஏன் படைகளோடு சென்றான், இதுதான் கேள்வியா. அதுக்கு என்ன பதில்? பரதன் படைகளுடன் செல்லவில்லை, பரதனுடன் படைகள் சென்றன. இதாங்க பதில். இது புரியாது அந்த காலத்தில். அவர் சொன்னது பரதன் படைகளுடன் செல்லவில்லை, பரதனுடன் படைகள் சென்றன அப்படின்னாரு. சிரிப்பு வந்துச்சு எனக்கு, நல்லா சொல்கிறாருன்னு சிரிச்சு உட்காந்துட்டேன். மறுபடியும் பாலராவன் புரிஞ்சுதா உங்களுக்குன்னாரு, ஏன்னா நான் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காரு. புரிஞ்சுது சார்ன்ட்டு உட்காந்துட்டேன். அப்புறம் 5 ஆண்டு இங்கே படிச்சுட்டு நான் அதே காலேஜ் தானே போகிறேன், அதே காலேஜில் அவர் தானே இருக்கிறார், அவர் ஹெச்ஓடி இல்லையா. நான் சொன்னேன், இந்த மாதிரி பியூசி படிக்கிற பொழுது நான் ஒரு கேள்வி உங்களை கேட்டேன் சார், இப்படி பதில் சொன்னீங்க நீங்கன்னு. ஓ, பியூசி கேட்குற இருக்கும்போதே இப்படி சொன்னீங்க கேட்டிங்களா, அப்படி நான் இப்படி பதில் சொன்னேன்னா அந்த பதில் உங்களுக்கு புரிஞ்சுதா, அதான் இப்போ ஆசிரியராக வந்திருக்கீங்க அப்படி. அந்த வேலை பியூசியே உங்களுக்கு புரிஞ்சுது இல்லையா, அதான் நீங்கள் தமிழ் ஆசிரியராக வந்திருக்கீங்க. இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் அங்கே நடந்தது, அருமையாக இருக்கும். அந்த கல்லூரி 4 ஆண்டு இருந்தோம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். நான் லயோலாக்களை அப்படி, அதாவது உண்மையான ஆசிரியர்னு சொன்னால் வெக்கப்பட மாட்டாங்க சந்தேகம் கேட்குறது. இப்போ நான் போய் சேர்ந்த லயோலா போய் சேர்ந்த ஒரு 6 மாதம் கூட கிடையாது, 6 மாதம் கூட கிடையாது. ஃபீட்பேக் கேட்டுருவாங்க, எப்படின்னு கேட்டுருவாங்க. நல்லா நடத்துகிறாரு, விஷயம்லாம் சொல்கிறாரு, இல்லை வந்துடுச்சு கேள்வி. அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸில் சீனியர் மோஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஹெச்ஓடி இவங்களாம், ஒரு நாள் உட்காந்து கொண்டு 3 பேர் உட்காந்து கொண்டு மறுநாள் அடுத்த 4th ஹவர் கிளாஸ் போகணும். சேக்கிழாருடைய பெரிய புராணம், அதில் ஒரு பாட்டு வருது, திருக்குறிப்பு தொண்டனாயிரம் ஒரு பாட்டு வருது. இதை பார்த்துட்டு இது என்னன்னு போட்டு குழம்பிட்டுருக்காங்க. அப்போ நான் சாப்பிட்டுட்டு உள்ளே வந்தேன். இந்த பாலு வரார கேளுங்க, அவர் தானே பெரிய புராணம், பாலு வரார கேளுங்க அப்படின்னா கொடுங்க. என்ன சந்தேகம்னா வேறு ஒன்றும் இல்லை, அதில் என்ன பண்ணிருக்குது, திருக்குறிப்பு தொண்டரில் வருது, பாட்டு முழுக்க ஞாபகம் எனக்கு வரல. வாங்குவன, தாங்குவன, ஏங்குவன. இப்போ ஏங்குவன இடைகள்னு வரும், ஏங்குவன இடைகளெல்லாம் ஏங்குறது, தாங்குவன மரம் தான் தாங்குது, பூமி தான் தாங்குது, அதுபோல் ஒரு பாட்டு வரும். அப்போ ஏங்குவன, தாங்குவன, வாங்குவன வந்துட்டு அப்புறம் ஆங்குவனன்னு ஒன்று வருது. ஆங்குவனன்னு வருது இல்லையா, ஏங்குவன புரியுது, தாங்குவன புரியுது, வாங்குவனன்னு புரியுது. ஆங்குவனா என்னன்னு கேட்குறாங்க. ஆங்குவனா என்னையா கொடுங்க, புத்தகத்தை கொடுங்கன்னு பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போய், ஆங்கு வனமுலைகள்னு வருது பாட்டில், ஆங்கு வனமுலைகள்னு படிக்கணும். அதை மற்றெல்லாம் தாங்குவனன்னு படிச்சுவிட்டு செய்குள் இல்லையா, செய்குளாக இருக்கிறதுனால ஆங்கு வனமுலைகள் என்று பெண்கள் அழகாக சொல்கிறார். ஆடட சரிதாம்மா போப்பா. ஏன்னா அவங்களை வெக்கப்பட சொல்லணும் இல்லையா, போய் வகுப்பில் சொல்லணும். இப்போ வந்த பையன் இப்போ தானே வந்திருக்கான், அவங்கள்ட்ட ஏன் கேட்குறதுன்னு சொல்லாமல் சொல்லுவான். இது மாதிரி பல சந்தேகம் கேட்பாங்க. யாப்புரங்களுக்காரையே அங்கேயே ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர், அழகரசன் பேர், செய்யுள் நடத்துவார். அவர் எப்படா கேட்குறது, ஒரு நாள் என்ன பண்ணார், கலிப்பாக வருது இல்லையா, ஏயா தரவு தெரியுது, சுரிதகம் தெரியுது, எல்லாம் சரி, இது என்ன அம்போதரங்கம், அம்போ அப்படின்னாரு. எனக்கு உண்மையே புரியலையா, நடத்துனேன், இவ்வளோ நாளாக நடத்தினேன், அம்போதரங்கம்னா என்னையா அப்படின்னு நான் சொன்னேன். தரங்கம்னா என்ன தெரியுமான்னு கேட்டேன். தரங்கன்னா என்ன தெரியுமான்னு கேட்டேன். தரங்கன்னா அலைனா, அதான் சொல்கிறாரு. அம்போன்னா அப்பு தான், அப்போதரங்கன்றது அம்போன்னு வருதுன்னு. மெலித்தல் விகாரமா, அட போயா, இவ்வளோ நாள் நான் எனக்கு தெரியாது போச்சியா. அப்போதரங்கன்றது அம்போதரங்கன்னு வரும் இல்லையா, அப்புன்றது அம்புன்னு வரலாம் இல்லையா, அங்கே தரங்கம் தெரியுது இல்லையா, அது அலை. அப்போ அப்பு இல்லது அம்பு தானே படிக்கணும்னு ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சார். இவ்வளோ நாள் தெரியாத ஒரு விஷயம் சொல்லிட்டேன் அப்படின்னு. அதுலேருந்து அவர் சொல்லுவார் பல, அவனை கேளு, அவன் பாடுறான் வர அவனை கேளு அப்படின்னு, அவனை கேளு அப்படின்னு. அந்த மாதிரி எதுக்கு சொல்கிறேன்னா, ஆர்வம் இருந்தால் புரியாதுன்னா கேட்கணும். எப்படி இப்போ தர்க்கத்தில் அவன் தான் சொல்கிறான், சந்தேகம் என்பது நல்லதுன்றான். சைவ சித்தாந்திகள் ஐயக்காட்சி கூடாதுன்றான், ஐயம் கூடாது, விபரீதம் கூடாதுன்றாங்க. இதெல்லாம் தவறு. காட்சியில் ஒன்று அறிந்து கொள்வதிலையோ, ஐயமாக அறிந்து கொள்வதோ, விபரீதமாக ஒன்றை மாற்றாக தெரிந்து கொள்வதோ தப்புன்றாங்க. சைவ சித்தாந்தம் ஐயம் ஏன் சொல்லுதுன்னா, அவன் என்ன சொல்கிறான், ஐயம் இருந்தால்தான் கேட்பான் கேள்வி, அப்போ ஊக்கம் தரும். ஐயம் பட்டால், ஐயம் வந்தால் ஊக்கம் வரும், மேலே மேலே கேட்குறதுக்கு. அவன் அப்படி கொள்கிறான். நாம் என்ன சொல்கிறோம், ஐயத்தை உடனே போக்கி விட வேண்டும். ஐயத்தை ஐயமாக வைத்து கொண்டிருந்தால் அதுதான் குற்றம் நாம் சொல்கிறோம், அந்த அர்த்தத்தை சொல்கிறோம்.
படித்தம்பா சந்தேகம்தான், சந்தேகமாகவே இருக்குது எனக்கு அப்படின்னா, அந்த சந்தேகத்தை போக்கிக் கொள்வது தான் அறிவு என்று நாம் சொல்கிறோம். அவன் அதை ஊக்கப்படுத்துவதால் அந்த ஐயம் தேவை என்று அவன் சொல்கிறான். சரி, பார்க்கலாம். இனி பிராசாரம் அது சிவஞான கதின்னு, சிவஞான கதியை தருவதுன்னார். வாசி யோகம் தான் இப்போ சொன்ன அஷ்டாங்க யோகம். இந்த வாசி யோகம்னு சொல்கிறதுக்கு திருவள்ளுவர் கூட பரிமேலகந்த உரை எழுதுகிறார். அந்த உரனென்னும் தொட்டியால் உறைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கு வித்துன்னு ஒரு குறள் வருது இல்லையா? அந்த குறள் அவர் என்ன எழுதுகிறார்? நிலமறிந்து குதிரையை செலுத்துகின்ற வாதுவன் போல என்று எழுதுகிறார். வாதுவன் போலன்னு எழுதுகிறார். வாதுவன் டிரைவர், குதிரை ஓட்டி. அந்த குதிரை என்ன செய்யும்? தள்ளப்பாக்கும். குதிரை பள்ளத்தில் தள்ளிடும், பார்க்கலாம். அப்போ தான் சுமை தாங்காது. ஆனால் குதிரை என்ன பண்ணும்? அதில் கடிவாளம் போட்டுட்டு இப்படி போடுறோம், மூடிடுவாங்க. மூடிட்டு மூக்கடாக இருந்து கடிவாளத்தை போட்டு இழுப்பாங்க. இழுத்து நிலமறிந்து செலுத்த வேண்டும். மேடு பள்ளம் இல்லாமல் நிலத்து இல்லையா, அதுதான் அவன் அவன் தான் குதிரை ஓட்டின்றார். அதுபோல் வாசி என்றால் குதிரைன்னு அர்த்தம் வடமொழியில். இந்த யோகம் இருக்கு இல்லையா, காற்று, இந்த காற்று குதிரை மாதிரி மாற்றி நீங்கள் செய்தால் கவிழ்த்துடும். பிராணாயாமத்தை நீங்கள் தவறாக செய்தீங்கன்னா கவிழ்த்துடும். உங்களுக்கு அந்த நோய் வந்துடலாம், உயிரே கூட போயிடலாம். அதனால் ஜாக்கிரதையாக அந்த வாசி யோகத்தை செய்யணும். வேகமான செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னான். அடிப்படையாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு ஆள் எங்கேயோ ஃப்ளைட்டில் போகிற பொழுது பிராணாயாமம் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளைட்டில் போய் சும்மா தானே உட்காந்துக்கிறேன்னு பண்ணார். மயக்கமாக விழுந்துட்டார். ஒன்றுமே புரியல அவங்களால. அப்புறம் என்ன மருத்துவெல்லாம் கொடுத்துக்கிட்டு என்ன போட்டிருப்பாடு. அப்புறம் எழுதிட்டார், நல்லா உயிர் போகல, நல்ல வேலை எழுதிட்டார். அப்புறம் வந்து சொல்கிறாரான் டாக்டர்கிட்ட, ஏயா யோகம் செய்யறதுன்னா அங்கே போய் பிராணம் அங்கேயே செய்வான். வீட்டில் நல்ல காற்றில் உட்காரணும், அவன் ஏசி காற்று, வெளியே காற்று வரக்கூடாது, ஏதோ ஆர்டிஃபிஷியலாக காற்றை வச்சுங்கிறான். அவங்ககிட்ட போய் பண்ணால் அது ஏறி போச்சு, உள்ளே போய் ஏறி போய் தவறாக போயிடுது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. நல்ல காற்று வர வேண்டும், அதிகாலை செய்யணும்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அதனால் வாசி என்பது குதிரை. அதே போல் இந்த காற்று பிராணாயாமம் என்பது குதிரை போல் ஜாக்கிரதையாக இருந்தாலும் நல்ல கவிழ்த்து விடுன்றதுக்காக வாசி யோகம்னு சொன்னாங்க. அதான் நிலமறிந்து செலுத்துகின்ற வாதுவன் போலன்னு சொல்கிறார் பரிமேலர். அதனால் வாசி யோகம் இருக்கு இல்லையா, அதுவே கஷ்டம் நமக்கு, அதை விட நுட்பமானதுன்றார். இப்போ நாம் சொல்ல போகிற பிராசார யோகம் இருக்கு இல்லையா, அது அதை விட நுட்பமானது, அதை விட சிறந்தது இருப்பாங்க, மேம்பட்டது, அதை விட மேம்பட்டது, வாசி யோகத்தை காட்ட மேம்பட்டது. பின்னால் சொல்ல போகிறாங்க, இங்கேயும் நான் சொல்லி வைக்கிறேன். வாசி யோகம் என்பது உடம்பு சம்பந்தப்பட்டது, உடம்பு நலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக உடம்பு சம்பந்தப்பட்டது. பிராசார யோகம் என்பது உயிர் சம்பந்தப்பட்டது. வாசி யோகம் என்று சொன்னால் பிராணாயாமம் போல இருக்கின்ற அந்த காற்று போன்றவை சம்பந்தப்பட்டது. பிராணாயாமம் செய்து அதெல்லாம் காற்று. பிரணவயோகமாக இருக்கின்ற பிராசார யோகம் இருக்கு இல்லையா, அது பெருமான அருளால் செய்வது. ஆதாரம் என்பது உடம்பு தான் ஆதாரம். வாசி யோகத்துக்கு உடம்பு தான் ஆதாரம். அந்த உடம்பில் 6 ஆதாரமாக பிரிக்கலாம், அதுவும் ஆதாரம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம் பிரிக்க இல்லையா, அதுவும் ஆதாரம். எனவே ஆதார யோகம் என்றால் உடம்பை ஆதாரமாக வைத்து செய்வதாலே அது ஆதார யோகம் என்று பெயர். 6 ஆதாரங்களிலே செய்வதாலே அது ஆதார யோகம் என்று பெயர். இந்த புருவ நடுவுக்கு மேல் போனால் நிராதாரம், ஆதாரம் இல்லை. அந்த நிராதாரம் என்பதை திருவந்தியாருக்கு உரை எழுதுகின்ற சித்தாந்த ஞானபானு நிராதாரம் என்பதை திருவருள்னு எழுதுகிறார். திருவருள் துணையாகத்தான் அங்கே போக முடியும், துவார சாந்தத்துக்கு போக முடியும்னு திருவருள்ன்றார். எனவே அருள் துணையாக சென்றால் அது பிராசார யோகம். பிராணாயாமம் போல செய்கின்ற பிராணன் போன்ற உடல் துணையாக சென்றால் அது வாசி யோகம் அல்லது அஷ்டாங்க யோகம். அதான் 2 வேறுபாடு. எனவே அதை விட நுட்பமானது வாசி யோகத்திலும், அது நுட்பமானது, அதனிலும் மேம்பட்டு விளங்குவது. வாசி யோகத்திலே குண்டலி சக்தி, அதான் இப்போ அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா, ஆதார தேவர் வடிவங்களாக தடத்த நிலையில் நிற்கும். நான் சொன்னேன் இல்லையா, மூலாதாரத்திற்கு கணபதி என்றோ பிரம்மன் என்றோ திருமால் என்றும் உருத்திரன் என்றும் சொல்கிறல, மகேசன் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆதார தெய்வங்கள் அவெல்லாம் தடத்த நிலை என்றால் சொரூப நிலை கிடையாது. தடத்த நிலையிலே வடிவத்தோடு, தடத்தம் என்றால் வடிவம், நிறம், பெயர், இடம், இதெல்லாம் வடிவத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஒரு வடிவம் என்றால் ஒரு இடத்துல தான் இருக்கும். மூலாதாரம் என்றால் அந்த ஆதார தெய்வம் மூலாதாரம் தான், சுவாதிஷ்டானம் வராது. அதனுடைய வடிவம் என்ன, நிறம் என்ன, அதுக்கு என்ன பெயர், அதான் அந்த பீஜாட்சரம் தான் அதுக்கு பெயர். இப்போ வடிவம், நிறம், பெயர் முக்கியம், இடம் முக்கியம். அப்புறம் அதிதெய்வமாக செய்கின்ற பயன் என்ன, அதனுடைய பயன் என்ன, இதெல்லாம் நீங்கள் மூலாதாரத்தில் சிந்திக்கிற பொழுது கணபதியை சிந்தித்தால்
இடையூறு இல்லாமல் வரலாம். ஒரு காரியத்தை இடையூறு இல்லாமல் செய்யும் பொழுது மூலாதாரத்திலே கணபதியை சிந்தித்து நீங்கள் செய்யலாம். ஆதார யோகம் கூடாதுன்னு சொல்லலை. கூடாது என்றால் சொல்லியே இருக்க மாட்டார் திருமூலர். நீங்கள் அந்த ஆதாரம் எப்படி நம்ம வாய்பாடு நமக்கு இல்லாமல் கணக்கு வருமா? கணக்கு வச்சிருக்கிறீங்க இல்லையா? அதனால் வாய்பாடு என்பது இங்கே அரித்மெட்டிக்காக உள்ளது. அல்ஜிப்ராவுக்கு போகணுன்னா அதுக்கு வேறு சூத்திரங்கள் தனியாக இருக்குது, நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதுபோல் ஆதார யோகம் இல்லாமல் நிராதார யோகத்துக்கு போக முடியாது. ஆனால் என்னென்ன செய்யலாம் என்றால், உலகப்பயன் வேண்டும் என்று சொன்னால், இப்போ ஒரு காரியம் தொடங்குகிறோம் என்றால், இப்போ ஒரு புது வீடு கட்டுறோம், உடனே நாம் என்ன பண்ணுறோம்? இப்போது கணபதி ஹோமம் பண்ணுறோம் இல்லையா? அதே போல் ஒரு புதிய காரியம் செய்கிறோம் என்றால் கணபதியை மூலாதாரத்திலே தியானிக்கலாம். தியானித்தால் அந்த காரியம் நமக்கு நடக்கும். அதுபோல் ஆதார தெய்வங்கள்லாம் தடத்த லட்சணமாகும். ஏன் தடத்த லட்சணம் சொல்கிறார்? நான் சொன்ன பெயர் கணபதிக்கு ஒரு பெயர் இருக்கிறது, கணபதிக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. அவருக்கு நிறம் என்னென்னா, நிறம் மட்டும் கருப்பாக வைக்காதீங்க, சிவப்பு இருப்பார். ஞாபகம் வச்சுக்கணும், கணபதி சிவப்பாக இருப்பார். அவர் எல்லாம் கருப்பாக இருக்காரு. யானைன்றதுனால கருப்புன்றாங்க. அவர் யானை முகம்தானே தவிர கருப்பு அல்ல. துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம்னு சொல்கிறார். தாமரை போன்ற மேனி என்றார். எனவே நிறம் என்பது தாமரை போல உள்ள சிவப்பு நிறம்ன்றார். அப்புறம் அதுக்குள்ளே பீஜாட்சரம் தான் கம் என்பதுதான் சுலபமாக சொல்லுவாங்க. கம் என்பதுதான் பீஜாட்சரம் கணபதிக்குன்றாங்க. அது என்ன பயன்? இடம் எது என்று சொன்னால் மூலாதாரம். அதுக்கு என்ன பயன் என்றால், பெருமானை நாம் என்ன விரும்ப கேட்குறோமோ, என்ன பயனோ அதை தருவார் என்பதுதான் யோகத்தினுடைய நிலை. அதனால் வாசி யோகம் என்பது தடத்த லட்சணமாக ஆதார தேவர்களெல்லாம் நிற்கின்ற இடம். அது தடத்த வாசி யோகம். பிராசார யோகம் அப்படி அல்ல. தன்படிவிலே உண்மையாக நிற்கும், சொரூபமாக நிற்கும். அந்த சொரூபமாக நிற்பது தான் பராசக்தியாக. சொரூபம் அங்கே என்னன்னா சக்தி தான். பெருமான் எப்படி இருக்கிறான்? சக்தி வடிவாக இருக்கிறான்னு சொல்கிறோம். ஒன்றை நம்ம புரிஞ்சுக்கலாம். தடத்த லட்சணத்திலே பெருமானுக்கு வடிவம் உண்டுன்னு சொல்கிறோம். இப்போ நடராஜர் போன்ற வடிவங்கள்லாம் வடிவங்கள் தான். அந்த வடிவங்கள்லாம் எப்படி சொல்கிறாங்க என்றால் மந்திர வடிவம்னு சொல்லுவாங்க. உண்மை விளக்கம் ஐயா நடத்துவாங்க இல்லையா? மந்திர வடிவம்னு சொல்லுவாங்க. மந்திரம் எது என்றால் பெருமானுடைய சக்தி தான் மந்திரம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். பெருமானுடைய அருள் தான் மந்திரம். அது சொல்லாக வருகின்றது. சொல்லாக மந்திர வடிவாக நமக்கு எளிமையாக வருவதற்காக சக்தியாக வந்தால் நமக்கு தெரியாது, அருளாக வருவது நமக்கு தெரியாது. அந்த அருளை என்ன பண்ணுறான்? சொல்லாக மாற்றி சொல் வடிவாக நான் வருகிறேன், நமசிவாய் என்ற பஞ்சாட்சர வடிவாக நடராஜ பெருமானாக இருக்கிறேன் என்று சொல்கிறதுக்கு இல்லையா? அது நாம் நன்றாக தியானிப்பதற்கு வெளிவாக தெரிவதற்காக நம்ம சொல்கிறோம். அப்போ பெயர் வடிவம் எல்லாம் மந்திரங்கள் தான், சக்தி தான். அதனால் இந்த சக்தி தடத்த லட்சண சக்தி, ஆதிசக்தி. இப்போ நாம் சொல்கிறதெல்லாம் ஆதார யோகத்தில் சொல்வதெல்லாம் ஆதிசக்தியாக சொல்கிறோம். பிராசார யோகத்துக்கு போகிற பொழுது அது பராசக்தி என்று நாம் சொல்லுறோம். பராசக்தி திருவருள் இருக்கின்ற பொழுது அங்கே அது சொரூப லட்சணமாக இருப்பது. உண்மை என்னென்னா சொரூபம் அர்த்தம், உண்மையாக இருக்கிறது. பிராசார யோகத்திலே தன்படிவில் உண்மையாக இருக்கும்ன்றா அதுக்கெல்லாம் பெயர் சொல்ல போகிறாங்க. அந்த சக்தியுடைய பெயர்லாம் சொல்ல போகிறாங்க, இதில் வரப்போகுது. அதாவது சிவம் என்று பரசிவன் சொன்னோடனே பராசக்தின்னு சொல்லிட்டோம். ஆதிசிவன் என்று சொன்னாலும் ஆதிசக்தின்னு சொல்லிட்டு இல்லையா? அதுக்கப்புறம் இச்சாசக்தி, கிரியாசக்தின்னு சொல்கிறோம். அது இல்லாமல் இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா சதாசிவம் என்று சொன்னால் மனோன்மணின்னு சொல்ல போகிறோம். மகேஸ்வரன் என்றால் மகேஸ்வரி என்று சொல்கிறோம். உருத்திரனுக்கு உமைன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி சக்தியினுடைய பெயரை மாத்திரம் இல்லையா? அதுபோல் பல பெயர்கள் சக்திக்கு, சிவனுக்கு உண்டு, சக்திக்கு உண்டு. அது சக்தி வடிவங்கள், வேதங்கள் என்று பெயர் மாத்திரம். இங்கே அது கிடையாது. பிராசார யோகத்தில் சக்தி தான். ஆனால் சக்தி என்ற பொழுது என்னென்ன பெயர்கள் நம்ம சொல்ல போகிறோம். அங்கே என்னென்ன பெயர்கள்? ஏன்னா பெயர் இல்லாமல் நம்ம தியானிக்க முடியாது. எனவே அந்த பெயரை சொல்ல போகிறார், இடத்தையும் சொல்ல போகிறார். அதை நம்ம பார்க்கலாம். பிராசார யோகத்தில் தன்படிவில் உண்மையாக நிற்கும். பிரணவம் தொகையாய் சமஸ்டியாய் நிற்கும் பொழுது ஓம் என நிற்கும். இதனை பகுத்து வேஷ்டியாய் நிற்கும் நோக்கும் பொழுது அகாரம், உகாரம், மகாரம், பிந்து, நாதம் என ஐந்தாகி நிற்றல் பெரும்பான்மை. இது வேஷ்டி பிரணவம். இது முதல் பாடம் போல நம்ம படிக்கிறது. யோகத்தை பிராசார யோகம் தெரிந்து கொள்வதற்கு முதல் பாடம் போல சமஷ்டி பிரணவமாக ஓம் என்று தெரிந்து கொண்டோம். அதை பிரிக்கிற பொழுது ஆ, ஊ, மா அதோடு நிறுத்துவாங்க, மூன்றாக. அப்புறம் சேர்த்து விந்து நாதம் சேர்த்து ஐந்தாக நிற்றல் தான் பெரும்பான்மை. நீங்கள் சிவஞான போதம் போன்ற நூல்கள்லாம் நீங்கள் பார்த்தாலும் கூட ஐந்தாகித்தான் இருக்கும். ஆ, அகாரம், மகாரம், உகாரம், மகாரம், விந்து நாதம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அதிதெய்வம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியும். அகாரம் என்பதற்குத்தான் பிரம்மன், அயன். உகாரம் என்று சொன்னால் திருமால். மகாரன் என்றால் உருத்திரன். விந்து என்றால் மகேஸ்வரன். சராசிவன், நாதம் என்றால் சராசிவன் என்று நாம் சொல்கிறோம். அது நாம் சொல்கிற சித்தாந்த தத்துவத்தில் சொல்கிற விஷயம். அதுதான் பெரும்பான்மை சொல்கிறது. அதற்கு மேற்பட்டு யோக நிலைக்கு போகிறதுனால அங்கே சொல்கிற வழக்கம் கிடையாது. அதை புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறது. இனிமேற்பட்டு இந்த 5 கலை எனப்படும். முதல்ல
அகாரம் உகாரம் சொல்கிறோமே, அகாரகலை, உகாரகலை, மகாரகலை என்றால் கூறுன்னு அர்த்தம். அகாரக்கூறு, உகாரக்கூறு, மகாரக்கூறு, அப்படி கூறா சொல்கிறோம். 5 கலை, 5 எழுத்துக்கள் இருக்குல்லையே, அகார உகார மகரம் நாதம் இந்து இருக்கிறதுனால 5ம் 5 பிரணவம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிரணவம்ன்றார். அது ஏன் அப்படி சொல்கிறோம் என்றால், மொத்தமாக சொல்கிறதும் பிரணவம் தான், பிரணவத்துக்குள்ளே கலந்திருப்பது அதுவும் பிரணவம் தான். ஏன்னா சந்திரனை பார்க்கிற பொழுது முழுமையாக இருக்கிறது அதுவும் சந்திரன் தான், பிறையாக இருந்தாலும் சந்திரன் தான். அது சந்திரனில் வேறவான்னா அது பிறையும் சந்திரன். என்ன வளராமல் இருக்கிறது பிறை சந்திரன். புதுக்கவிதை ஒருத்தவங்க அழகாக சொன்னான் ஒன்று, பிறையே நீ கலங்காதே பௌர்ணமி உனக்குள் தான் இருக்கிறதுமா, நீ கஷ்டப்படாதே தாழ்ந்து போயிடும்னு, உனக்குள் தான் பௌர்ணமி இருக்கு, நீ வளர்ந்துடலாம் என்று. வளர முடியலேன்னு வருத்தப்படுறானே அவனை பார்த்து சொன்னான், பிறையே நீ வருந்தாதே உனக்குள் தான் பௌர்ணமி இருக்குதுன்னா. அதே போல் பிறையும் சந்திரன் தானே. அதுபோல் இங்கே பிரணவம் என்று சொன்னால் ஓம் என்பதும் பிரணவம் தான், பிரித்தாலும் ஒன்று ஒன்றும் பிரணவம் தான், பிரணவக்கூறு தான் என்று 5ஆக சொல்கிறோம். 5 பிரணவமாக சொல்கிறோம். அது எதுபோல் என்றால், நமச்சிவாய வாழ்க சொல்கிற பொழுது நாமாசி சொல்கிறோமே, அது 5 எழுத்து தான். 5 எழுத்து 5 சொல்லுன்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லின்றார், 5 பதம் சொன்னார்ன்றார் சுந்தரர். எனவே 5 பதமாக சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் இங்கே 5 பிரணவன்றார். சொல்றீங்களா? அதாவது சொல்றது புரியுது. பொதுவாக வாக்கை பற்றி சொல்ற பொழுது இது ஓம் என்பது சூக்குமை வாக்குன்னு வைத்துக்கொள்ளும். நம்ம சூக்குமை வாக்கு இல்லை, புரியறதுக்காக நான் சொல்றேன். நாதம் என்பது தான் நமக்கு சூக்குமைன்னு சொல்றோம், சூக்குமை வாக்குன்னு சொல்றோம். இது எல்லாம் அதை போய் அடங்கி விடுகிறதுன்றாங்க. நீங்க சொல்ற விந்தா இருந்தாலும் சரி, உகாரம் மகாரம் அகாரம் எல்லாம் நாதத்தில் போய் அடங்கு சொல்றோம் இல்லையா. அந்த நாதம் என்பது சூக்குமை வாக்கு, அது அழியாதுன்றோம், அது அழியாதுன்றோம். இப்படி வருகின்ற பொழுது, சொல்லா வருகின்ற பொழுது அது தோன்றி நின்று அழியும், தோன்றி நின்று அழியும். அது கூட அழிவுன்னு சொல்றது கிடையாது. நம்ம ஒரு பொருள் அழியாது இல்லை, நமக்கு எதுவுமே அழிவுன்னு நம்ம கிடையாது, ஒடுங்குதல் தானே. ஒடுங்குதல் நிலை மாறுவது தானே. ஆனால் மொழியாக இருப்பது எழுத்தாக மாறுது, எழுத்தாக இருப்பது நமக்கு குறிலாக நெடிலாக மாறலாம், இல்லை மெய் எழுத்தாக மாறலாம். அப்புறம் ஓம் என்ற ஓங்கார பிரணமாக மாறலாம், அது அடங்கி போய் அப்படிதான் அடையும். ஆனால் ஏன் தடத்தம் சொல்கிறோம் என்று சொன்னால், நமக்கு நன்றாக புரியுது இல்லையா, நன்றாக புரிகின்றதுனால அது தடத்தம் என்று நாம் சொல்கிறோம். அப்படி தான். ஏன்னா 4 வகை வாக்கு சொல்கிறார் இல்லையா சிவஞான சித்தியாரில். அதில் வைகரி வாக்கு அதெல்லாம் சொல்லிட்டே வரவர் சூக்குமை வாக்கு சொல்கிற போது அது அழியாதுன்னு சொல்லுவார், அந்த சக்தி அழியாது என்று அவர் சொல்கிறார். அதுக்காக சரி. 5 கலை எனப்படும், 5ம் ஒவ்வொரு பிரணவம் பஞ்சப்பிரணவம் எனப்படும். குமரகுருபரரும் ஓதிய 5 ஓங்காரத்து உள்ளொளிக்கும் உள்ளொளியாய், ஓதிய 5 ஓங்காரம்ன்றார். ஓங்காரம் உண்டு தானே, 5 ஓங்காரம் எங்கே இருக்குது? பஞ்சப்பிரணவத்தை 5 ஓங்காரம் என்று 5ஆக சொல்கிறார், பிரணவமாக சொல்கிறார். ஓங்காரம் பிரணவம் தான், 5 ஓங்காரம்னா 5 ஓங்காரம் தான் பிரணவம் தான் என்று சொல்கிற உள்ளொளிக்கும் உள்ளொளியாய் என்று கந்தர்கலை என்பால் சொல்லுகிறார். சிவனது முதல் திருமந்திரமாகிய நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரம் சொல்வடிவாய் இனிது பொருள் பயந்து நிற்றலால் அது தூல பஞ்சாட்சரம். இப்போ நான் சொன்ன தொடக்கத்தில் சொன்னவங்களுக்கு சொல்வடிவாக நன்றாக பொருள் விளங்குகிறது. சிவனுக்கு வணக்கம் என்ற பொருள் விளங்குவதாலே அது தூல பஞ்சாட்சரம் என வைத்து அகாரம் முதலிய 5 சொற்களுக்கு உருப்பாதல் பற்றி சூக்கும பஞ்சாட்சரம் என்று வழங்குவார்கள். ஆ ஊ மாலாம் இருக்கு இல்லையா, அந்த ஓங்காரம் அது எல்லாம் சொல்லுக்கு தானே உறுப்பு தானே, எழுத்தெல்லாம் சொல்லுக்கு தானே உறுப்பு. எனவே சொல்லுக்கு உறுப்பாக இருக்கின்ற காலத்தினாலே அதை அகாரம் முதலிய 5 சொற்களுக்கு உருப்பாதல் பற்றி சூக்கும பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். அது மொத்தமாக சேர்ந்தது ஓம் என்பது சூக்கும பஞ்சாட்சரம். இறைவன் நமச்சிவாய மந்திரத்தின் பொருளாய் நிற்றலை அன்றி பிரணவத்தின் பொருளாயும் நிற்றல் என்பதை ஓங்காரத்து உட்பொருளாய் நின்றான் கண்டாய் என்று அப்பர் பெருமான் பாடுகின்ற திருமொழிகளால் காணலாம். நமச்சிவாயவாக இருக்கிறான் பெருமான் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த விஷயம் நமக்கு தெரியும். ஓங்காரமாக இருக்கிறான், பிரணவமாக இருக்கிறான், பிரணவப் பொருளாக இருக்கிறான் என்பதை பல இடங்களில் திருமுறைகளை பாடியிருக்கிறான். அது ஒரு இடத்துல அவர் எடுத்து காட்டியிருக்காங்க, ஓங்காரத்து உட்பொருளாய் நின்றான். சரி, இனிமேற்பட்டு அந்த ஓங்காரத்துடைய பிரிப்பு அதுதான் நம்ம சொல்கிறது. ஓங்காரம் முதல்ல 1 ஆ உ மா என்று 3ஆக பிரிகிறது. ஆ உ மா என்று பிரிகிறது. நாம் இதுவரையில் வைத்துக்கொண்டு தான் விளக்கம் கொடுப்போம். ஆ என்பது பேசுகிறோம் இல்லையா, ஒலிக்கிற பொழுது ஆ என்று தோன்றுகிறது. ஊ என்றால் நிற்கிறது, இம் என்று சொன்னால் முடிஞ்சு போகுது. எனவே படைத்தல் காத்தல் அடித்தல் தோன்றி நின்று அடிவது என்று ஆ உ மா என்ற அந்த 3 படைத்தல் காத்தல் அடித்தல் என்ற தொழிலையும் தோன்றி நின்று அடிகிறது என்பதையும் குறிக்கிறது. அப்போ படைக்கிறவன் அயன், காக்கின்றவன் திருமால்,
ஒடுக்குகின்றவன் ருத்ரன். எனவே ஆவுமா என்பது ஆ என்பது அயன், ஊ என்பது திருமால், மா என்பது ருத்ரன் என்று அந்த அதிதெய்வத்தை நம்ம சொல்லுவோம். நாங்கள் இதை அதை எழுதலைங்க, அப்படி நம்ம வழக்கமாக சொல்கிற வழக்கம். அவர் ரெண்டாவது அடுத்த பிரிவு. இது 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 புரிஞ்சு போகணும். முதல்ல புரியணும். ஆகுமா முதல்ல பிரிவு விளக்காச்சு. அதுக்கப்புறம் சொன்னார் படிப்படியாக சொல்லி ஆகணும். ஆ ஊமா பிந்து நாதம். அடுத்து பிந்து நாதம்ல சூக்குமை வாக்கு சொல்லித்தான் பைசந்தி மத்தியமை வைகிரின்னு சொல்கிறோம். அப்போ சூக்குமை வாக்கு அடிப்படை. அதுக்கு இடையில் பைசந்தி என்றும் மத்தியமைன்னு இருக்கு இல்லையா? அதே போல் நாதம் என்பது சூக்குமா இருக்கு. சூக்குமா இருப்பதற்கு இடையிலே விந்து என்று ஒன்று வரும். அதான் பைசந்தி போல மத்தியமை போல. அதுக்கப்புறம் தான் ஆ என்று வரும். அது வைகிரி வாக்காக நமக்கு வரும். எனவே ஆ ஊமா பிந்து நாதம் ஐந்தா பிரிக்கலாம். இந்த ஐந்துக்கும் உள்ள அதிதெய்வங்களை சொல்லியிருக்கிறாங்க. மகேஸ்வரன் நாதத்துக்கு சதாசிவம் என்று சொல்லுவாங்க. அப்புறம் இது 5 வகை. ஐந்தாவது இனிமேற்பட்டு தான் நம்ம பிரணவ கலையை புரிஞ்சுக்கணும். இது நாம் தியானிக்கிற பொழுது இதை அப்ளை பண்ண போகிறோம். இதை முதல்ல படிக்கிறோம். என்னென்ன எப்படி பிரிக்கலான்னு படிக்கிறோம். இப்போ நம்ம தியானத்துக்கு போகிறது கிடையாது, யோகத்துக்கு போகிறது கிடையாது. பொதுவாக நம்ம படிக்கிறோம். என்னென்னு படிக்கிறோம். என்ன பாருங்கள், இப்போ ஆவுமான்னு இப்போ முதல்ல ஓம்ன்றதே கொஞ்சம் புரியல. ஓம்னா என்ன சார்? அது ஓமை எடுத்துன்றீங்க, அது ஒன்றும் தமிழ் எடுத்துன்றீங்க, தமிழ் சொல்கிறீங்க, நம்ம கேட்குறோம். அது எப்படி இருந்தாலும் ஓம் என்று புரிஞ்சுக்கிறோம். ஓம்னு எல்லாம் இப்போ சொல்லியாச்சு. ஸ்லோகம் சொல்கிற பொழுது ஓம் தான் சொல்ல வேண்டும்னு நம்ம சொல்லியாச்சுன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ஓம்னா என்னன்னு நம்ம பிரித்து சொல்ல போகிறோம். முடிஞ்சோன்னு சொல்லிவிடுவோம். சரி, அதான் ஓங்காரம் முதல்ல சொல்லி விரித்தான் சொல்கிறார் இல்லையா? அதான் சொல்லாக சொன்னான்னு சொல்கிறது ரைட் தான். அது எல்லாத்தையும் பெரும்பாலும் நிறைய இடத்துல வரும் ஓங்காரத்தில். அதான் அப்போது 3ஆக சொன்னார், 5ஆக சொல்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஓங்காரம் சொல்லிவிட்டு ஆவுமான்னு சொல்கிற போது விளக்கியாச்சு, ஓரளவு கொஞ்சம் புரியுது. அப்புறம் நான் பிந்து, அதுவும் கொஞ்சம் புரியணும். இனிமேற்பட்டு தான் பார்க்கணும். இனிமேற்பட்டு என்னன்னு பார்க்கணும். பிந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? பிந்து என்பதை தூரமாகவும் சூக்குமாகவும் உணர வேண்டும்.
ஆனால் அதை நான் அது புரிஞ்சு வேண்டியதான். விந்துனா தூலம் சூக்கம் ரெண்டாக பிரிக்கிறார். அதே மாதிரி நாதத்தை தூலம் சூக்கமாக பிரிக்க வேண்டும். எனவே 7 கூறு. ஏன்னா விந்து முதல்ல சொன்னது விந்து தூளம்னு வச்சுங்க, அடுத்த சூக்குமாக உணரணும். நாதம் தூளம் சொன்னால் அடுத்து சூக்குமாக உணரணும். அப்போ 5ஓட 2 சேருது. சூக்கும விந்து சூக்கும நாதம் சேர்க்கணும். நாங்கள் எழுதலை அப்படி. விந்து நாதம் இருக்கு இல்லையா, 2வது விந்து நாதம் வந்து தூள விந்து தூள நாதம். 2வது நான் 3வது சொல்லியிருக்கலாம், 3வது தேர்ட் பாயிண்ட்டாக சொல்லியிருக்கேன். அது வந்து சூக்கும விந்து சூக்கும நாதம். அப்போ 7 ஆச்சு. 5 2 7 ஆகிப்போச்சு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போது விந்து தூளத்தில் நாரத்தில் நாரத்தை காட்டிலும் விந்து தூளமானது. அது அது அந்த விஷயம் நமக்கு தெரியும் இல்லையா. நாதத்தை காட்டும் விந்து என்பது தூளமானது. அதனால தான் நாதம் விந்து கலாதி நமோ நமன்னு பாடுவாங்க. இப்போ நமக்கு சிவதத்துவத்திலே நாதம் விந்துன்னு சொல்கிறாங்க. அந்த நாதம் சூக்குமை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, சொல்லை நாம் ஏதோ சொல்ல எண்ணுகிறோம். அந்த சொல்லை எண்ணுகிற பொழுது ஓசை என்ற ஒரு வடிவம் தான் முதல்ல வருதான். ஓசை தான் வருதான் முதல்ல நமக்கு மனசில். நம்ம அதை ஃபீல் பண்ணலை, நம்ம உடனே பேசிடுறோம். என்ன சொல்லலாம் என்ற சொற்களை நம்ம பின்னால் வகுக்க போகிறோம். அது இது போன்ற மேடைகளில் பேசுகிற பொழுது என்ன சொல்லலாம்ன்ற ஜாக்கிரதையாக பேசணும் இல்லையா. அப்போ என்ன பேசலாம்னு நினைக்கிற பொழுது அது ஓசை வடிவாக முதல்ல வருது பாருங்கள், அதுதான் நாதம். அங்கே சொல்லுவாங்க தூள வைகரி சூக்கும வைகரி. அது புரிஞ்சு போகுது. என்னென்னா சூக்கும வைகரின்னா தனக்கு மட்டும் கேட்பது, தூள வைகரி என்று சொன்னால் வெளியில் இருக்கணும் கேட்பதுன்னா அது புரிஞ்சு போகுது நமக்கு. அடுத்து ஒன்று கேட்டால் அது தூள வைகரி, நமக்கு மட்டும் கேட்டால் அது சூக்கும வைகரின்னு சொல்லிடுறோம். இங்கே தூள நாதம் தூள விந்துன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? ஏன்னா நாதம் என்பதை சூக்குமாக இருக்கின்ற நாதம் என்றால் ஓசை வடிவாக வருகிறது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தூளம். கொஞ்சம் என்ன சொல்லலாம், என்ன எழுத்த சொல்லலாம் என்கிற பொழுது இன்னும் லாங்குவேஜ் வரல. நீங்கள் ஆங்கிலத்தில் பேச போகிறீங்களா தமிழில் பேச போகிறீங்களான்னு தெரியாது நமக்கு. ஏதோ உங்களுக்கு எத்தனையோ மொழி தெரியும், ஆனால் என்ன பேச போகிறேன்னு தெரியாது. கருத்து வடிவாக என்ன சொல்லலாம் என்று யோசிக்கிற பொழுது அந்த ஓசை தயாராகும். சரி பேச வேண்டும் அல்லவா என்ற அந்த நிலை இல்லையா, ஆரம்ப நிலை. அதாவது குழந்தை உருவாவதற்கு முன்னாலே கருவாக பதிகின்ற நிலை. அது ஆணா பெண்ணா தெரியாது, அது இன்னும் உருவம் பெறலை. அந்த மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி கருவாக இருக்கின்ற நிலை என்பது நாதம் என்றும், கொஞ்சம் வளர்ந்தால் அது விந்து என்று நாம் சொல்கிறோம். எனவே தூலநாதம் என்று சொன்னால், சூக்குமநாதம் என்றால் அது வந்து படிகின்ற இடம். அப்புறம் இதை சொல்லலாம் என்று எண்ணுறோம் இல்லையா, அது தூலநாதம். அப்புறம் விந்து என்று வருகின்ற பொழுது சொல்லலாமா, சொல்லலாமா, சொல்லலாமான்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா. எதை சொல்லலாம் என்று வருகின்ற பொழுது விந்து என்று வந்து விடுகிறது. என்ன எழுத்தை சொல்லலாம் என்று வந்தால் அது சூக்கும விந்து. சரி ஆங்கிலத்தான் பேச போகிறோம் என்று தெரிந்து விட்டால் அது தூள விந்து என்று வைத்துக்கணும். புரியறதுக்காக நான் சொல்கிறேன். இது அப்படியே பொருந்தாது, புரியறதுக்காக சொல்கிறேன். கடைசியில் இங்கே வர்றபொழுது தான் லாங்குவேஜ் மாறுகிறது. இதுவரையில் கருத்து வடிவம் தான், நமக்கு எல்லாம் கருத்து வடிவம் தான். கருத்து வடிவத்தில் என்ன சொல்ல வேண்டும், எதை நீக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டே விலக்கிக் கொண்டே வரப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாதம் விந்தா வருது. அது சூக்கும நாதம், அப்புறம் தூளநாதம், அப்புறம் சூக்கும விந்து, அப்புறம் தூள விந்தாக வருகிறது. அப்புறம் 2 சேர்த்தா 7 ஆச்சு. 7க்கு பின்னால் 4வது 8 கூறு. விந்து என்பதை மட்டும் தூலம் சூக்குமும் அரிசூக்குமாக சொல்லுகிறோம். விந்து நாதத்தை விட்டாச்சு. இப்போ நாதத்தை தூளம் சூக்குமும் விட்டாச்சு. அடுத்து நீங்கள் வந்துடுறீங்க விந்துக்கு வர்றீங்க. விந்துக்கு வருகிற பொழுது அது தூளம் சூக்குமும் அரிசூக்குமும் என்று 3 நிலையாக நாம் பிரிக்கிறோம் என்று சொல்கிறார். என்று வைத்துக் கொள்ளுங்களேன். என்ற எழுத்தை சொல்வதற்கு முன்னாலே அந்த சூக்கும நிலை என்ன, தூளம் என்ன, அந்த தூளத்திற்கு மேற்பட்டு அதுக்கு சூக்குமம் என்ன, அதுக்கு மேற்பட்டு எப்படி அரிசூக்குமம். வரி வடிவத்தை சொன்னால் புரியும். நான் ஒலியை சொல்கிறேன். ஏன்னா ஒலியில் இருக்குது, அந்த ஒலியிலும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருகிறாங்க. நமக்கு அது தெரிய மாட்டேன். தொல்காப்பியத்தில் அவரை சொல்லுகிறார், நமக்கு சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிறது. நேராக வாக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. வாக்குன்னு சொல்லாமல் நாதம் என்று முதல்ல சூக்குமை வாக்கு சொல்லி அப்புறம் தான் பைசந்தி என்று சொல்கிறாங்க. அந்த பைசந்தி என்பதற்கு உதாரணம் சொல்கிறாங்க. மயில் முட்டையில் இருக்கின்ற தண்ணீர் போல பல நிறங்கள் அதில் இருக்கும். ஆனால் எந்த நிறமும் இருக்கும், ஒரு நிறம் கிடையாது, பல நிறம் அதில் இருக்கும். பார்த்தீங்கன்னா அதுபோல் பல வகையான கருத்துக்கள் நமக்கு உள்ளத்தில் இருக்கிறது. எந்த கருத்து வெளியே வரப்போ நமக்கே தெரியாது. என்ன பேச போகிறோம் தெரியும். நாம சொல்கிறப்பா எனக்கு ஞாபகம் இல்லைப்பா, என்னமோ வந்து திடீர்னு வந்துடுச்சுவா பேசணும்பான்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி என்ன பேச போகிறோன்னு தெரியாது. அந்த மாதிரி நிலைகள்லாம் நமக்கு அந்த விந்து நிலைன்னு சொல்லணும். நான் எழுத்த சொல்கிறேங்க, விந்து சொல்கிறதுக்காக சொல்கிறேன். என்று எழுதுகிற போது என்ன பண்ணுறோம், முதல்ல ஒரு புள்ளி வைக்கணும். அதுதான் நமக்கு வந்து சூக்கும விந்துன்னு வைத்துக்கணும். அதுக்கப்புறம் இப்படி வளைக்கிறோம் இல்லையா, அது முதல் புள்ளி வைக்கிறது அரிசூக்குமம். அப்புறம் இப்படி வளைக்கிறோம் இல்லையா, அதுதான் சூக்குமம்.
ஆணு போட்டுட்டா அது தூலம் தெரிஞ்சு போகுது இல்லையா? உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நமக்கு விந்து என்பது வசப்படும், கொஞ்சம் கொஞ்சமாக வசப்படும். விந்து தூலம் சூக்கமும் அரிசூக்கமாக 8 கூறு. அதே போல் நாதத்தை தூலம் சூக்கமும் அரிசூக்கமாக 9 கூறு என்று கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும். ஏன் விந்த முதல்ல சொல்கிறாருன்னா, இப்படி தான் போக போகிறோம். விந்து நாதம் அதுக்கு மேலே அப்படி நாதாந்தம் அப்படி போக போகிறோம். அதனால் முதல்ல விந்த சொல்கிறார், அப்புறம் நாதம் சொல்கிறார். ஆ ஊ மா என்பது நம்ம நன்றாக தெரிந்த ஒரு விஷயம். விந்து நாதம்னு ஒரு தெரிஞ்ச விஷயம். இனிமேற்பட்டு விந்தை சூக்கமும் தூலமாக பிரிக்கிறதுக்கு தெரியாது நம்ம. அப்படி போகிறோம். விந்து அப்புறம் நாதத்துக்கு போகிறோம். நாதம் தூலம் சூக்கமும் அரிசூக்கம் என்று 9 கூறாக பிரிக்கிறோம் என்று நன்னூலில் அது நமக்கு உடன்பாடு இல்லை, இருந்தாலும் புரியறதுக்காக நான் சொல்கிறேன். நன்னூலில் என்ன பண்ணியிருக்காங்க, சரி நான் அதை சொல்கிற வேண்டிய இப்படி சொல்கிறேன். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா, அது தோற்ற முறை நமக்கு தெரியும். ஒடுங்குற பொழுது நிலம் நீரிலே ஒடுங்குகிறது, நீர் தண்ணிலே ஒடுங்கு. அவன் சொல்கிறதே வச்சு வைப்போம். நிலம் நீரிலே ஒடுங்குகிறது, நீர் தெரியலே ஒடுங்குறது, எல்லாத்தையும் ஒடுங்கு இல்லையா? பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒடுங்கியாச்சு, ஆகாயங்களில் ஒடுங்கியாச்சு. ஆகாயம் ஒடுங்கிய பின்னாலே அது அப்புறம் எங்கே ஒடுங்கும்? ஆகாயத்தில் எல்லாம் ஒடுங்கிச்சு வச்சுங்க, பஞ்சபூதங்கள் ஒடுங்கி போச்சு. அந்த பஞ்சபூதங்கள் எங்கே ஒடுங்கும் என்று சொன்னால், நாம் என்ன சொல்ல போகிறோம் என்று சொன்னால், இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், மாயையில் ஒடுங்கும். மாயல் தான் அது, அங்கே தான் வந்தது இல்லையா? எனவே மாயையில் ஒடுங்கும். சரி, மாயை எங்கே ஒடுங்கும் அது கேட்குறோம் இல்லையா? மாயை எங்கே ஒடுங்கும்னா, இப்போ நாம் சொன்ன பிரகிருதி மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை 3 இருக்குது. அப்போ பிரகிருதி மாயை அசுத்த மாயில் ஒடுங்குகிறது, அசுத்த மாயை சுத்த மாயில் ஒடுங்குகிறது, சுத்த மாயை மாயிலே ஒடுங்கும். ஏன்னா மாயனுடைய வகைதான் சுத்தம் அசுத்தம். மாயை என்பது வேறு. மாயை என்ற ஒரு பொருள் சுத்தமாக அசுத்தமாக பிரகிருதியாக வருகிறது. எல்லாம் ஒடுங்குற பொழுது எல்லாம் மாயிலே ஒடுங்கியதுன்னு சொல்லிட்டோம். ஓரளவு புரிஞ்சுக்கிறதுனால மாயை எங்கே ஒடுங்குன்னு சொன்னால், பெருமானுடைய அருளிலே ஒடுங்கும், ஞாபகத்தில் ஒடுங்கும். அவர் எங்கே ஒடுங்குவார்? அவர் தான் ஒடுங்கின்னாங்க. அவர் பேரே ஒடுங்கின்ட்டார். சிவஞான போகத்தில் அவன் தான் ஒடுக்கிறவன், அவன் யார்கிட்ட ஒடுங்குவான் என்று ஒடுங்கின்றான். இப்போ ஓரளவு நமக்கு அது புரியுது இல்லையா? அங்கிருந்து மந்திரிட்டு ஒடுங்க. அதே தான் இங்கே. இது நான் சொல்கிறது பொருளை சொன்னேன். நிலம் நீர் தீ காற்று என்ற பொருள் உலகத்தை நான் சொன்னேன். இது சொல் உலகம். சொல் உலகத்தை புரிஞ்சது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இலக்கணத்தில் சொல்கிறான். உடம்பு அதே அது அர்த்தம் தானே. இப்போ விபூதி அபிஷேகம், விபூதி அபிஷேகம் கூடாது என்று ஆகமங்களை சொல்கிறாங்க. சில அப்பா எழுதியிருக்காங்க, விபூதி அபிஷேகம் கூடாதுன்னு சில ஆகமங்கள் இருக்குது. நான் கேட்ட சிவாச்சாரியர்களே, இல்லை விபூதி பஸ்மதாரணம் உண்டுன்னு சொல்கிறாங்க, பஸ்ம அபிஷேகம் உண்டுன்னு சொல்கிறாங்க. இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏன் விபூதியை பூசுகிறான் என்று சொன்னால், அது நாம் சொல்கிறோம் இல்லையா, எல்லாம் மாயெல்லாம் போய்விட்டு அதுக்கு மேல் ஒரு மாயை கிடையாது, வேறு ஒன்றும் கிடையாது, பொருள் கிடையாது. எனவே அந்த மாயையெல்லாம் ஒரு இடத்துல ஒடுங்குகின்றது என்பது தான் திருநீர் அங்கே ஒடுங்குன்னு நம்ம சொல்கிறோம். அதான் ஐயா சொல்கிறாங்க. வராகி ஐயாது மாகாளி, உஜ்ஜயினி மாகாளி, உஜ்ஜயினி காளிதாசனுடைய செய்கிறான். தான் 12 மணிக்கு எரிஞ்ச உடம்பா, எரிகின்ற உடம்பு சாம்பல். ஆனால் அவங்க ப்ராக்டிக்கல் அப்படி பண்ணுறாங்க இல்லையா சொன்னாங்க. அந்த மாதிரி இங்கே வைத்துக்கணும். சொல்லலை சொல்கிறேன். நாதம் சூக்கமும் அரிசூக்கமும் 9 கூறாக அது பிரிகின்றது என்றார். இவற்றுக்கெல்லாம் காரணமாகிய சுத்தமாயை. இப்போ இதுவரையில் சொல்லியாச்சு. விந்து நாதம் முடிஞ்சு போச்சு இல்லையா? சொல் உலகத்தில் எப்படி நான் பொருள் உலகத்தில் மாயைன்னு சொன்னனோ, அதுபோல் சொல் உலகத்து மாயை தானே ஒடுங்குது, சுத்த மாயை தானே தொடங்குது. எனவே மாயை சொல்கிறான். என்ன அது? சுத்த மாயை. இவற்றுக்கெல்லாம் காரணமாகிய சுத்த மாயைக்கு நாம் என்ன பெயர்? வியாபினின்னு பேர் வைக்கணுன்றார். இப்போது தியானிக்கிற பொழுது நிலம் நீர் தீ காற்று என்று நாம் தியானிப்பதற்காகத்தான் பஞ்சபூத ஸ்தலங்கள் வச்சுருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் நிலத்தை நிலமாக பாவிக்கணும்னு அவசியம் கிடையாது. நிலத்தை நிலமாக பாவிச்சா எங்கள் நிலமா சார், அவங்க வீட்டு நிலமா, எங்கள் வீட்டு பங்காளி நிலமானு கேட்பான் இல்லையா? நம்ம நிலம் மீது என்றால் நிலமே சொந்தமாக கிடையாது அவர். எனவே நிலத்திற்கு சொந்தமாக இருக்கின்ற பிருத்திவி ஸ்தானமாக இருக்கின்ற ஏகம்ப பெருமானை தரிசிக்கும். ஏகம்ப பெருமானை தியானித்தால் இப்போ நிலத்தை தியானிக்கிறோன்னு அர்த்தம். அதுக்குதான் பிருத்திவி செலவு வைத்தாங்க. உண்மையாக நிலத்தையும் உண்மையாக நீரையும் யோசிச்சிட்டிங்கன்னா நிலம் போகாது உங்களுக்கு. அது தவம் கிடையாது, ஒரு ஆசை. எனக்கு நிலம் வேண்டும் தியானம் பண்ணன்னு அர்த்தம். நிலத்திற்கு அதிகமாக இருக்கின்ற பெருமானே நீ அல்லவா வேண்டும்னு கேட்டால் தான் அது தவம். நிலம் வேண்டும் என்று கேட்டால் அது ஆசை வரம் தான் கேட்குறாங்க, அது கிடையாது. எதுவும் சொல்கிற இதெல்லாம் உதாரணங்கள் எனக்கு சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி நிலத்தை தியானிப்பது போல இங்கே சொல்ல தியானிக்கிறோம். சொல்ல தியாசிக்கிற ஒரு நாதம் பிந்து என்று தான் தியானித்து கொண்டு அதுக்கு மேற்பட்டு மாயை
மாயைன்னு சொல்கிறதுக்கு தான் அது பல வகையாக இருப்பதாலே அதுக்கு பெயர் கொடுத்துருக்காங்க, வியாபினின்னு கொடுத்துருக்காங்க. வியாபகமாக இருப்பதாலே அதுக்கு வியாபினி, வியாபக பொருளாக இருக்குது. இப்போ நாம் சொல்லுகின்ற சொல் உலகம் எல்லாம் ஏகதேச பொருளாக இருக்குது. பொருள் ஒரு இடத்துல இருக்குது, அந்த பொருள் சொல்லுக்குள்ளே அடங்கி போச்சு, அந்த சொல்லு ஒரு இடத்துல இருக்கிறது. எனவே அதெல்லாம் ஏகதேசம். ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கின்ற மாயை இருக்கு இல்லையா, அது வியாபகமாக இருக்குது. அப்போ வியாபினி என்று ஒன்றாக வைத்தால் அது 10வது கூறு. 9 கூறு நாதம் விந்து என்று சேர்த்துட்டு 10வதாக இருப்பது சுத்த மாயையை நாம் தியானிக்க வேண்டும். அதுதான சொல்லுக்கு அடிப்படை. எனவே அது 10 கூறுனர். இந்த வியாபினி எப்படி என்றால், சுத்த மாயை காரிய நிலை காரண நிலை ரெண்டாக பிரிகிறது. மாயை காரணம், அப்புறம் மாயா காரியம் சொல்கிறேன். அதுபோல் வியாபினின்னு எண்ணுகிற பொழுது காரிய நிலையில் வியாபினி, அப்புறம் காரண நிலையை தியானிக்கணும். காரணம் எழுதியிருக்கிறேன், காரிய நிலை சூக்குமம், காரண நிலை அதிசூக்குமம் என்று எழுதியிருக்கு. காரணத்துக்கு காரியம் வந்துவிட்டால் அது சூக்குமம். மாயைன்னு சொல்கிறோம் இல்லையா, சுத்த மாயை அசுத்த மாயின்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சூக்குமம் தான். ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கிற காரணமாக இருக்கு இல்லையா, அது அதிசூக்குமம். இது புரியாமல் தான் இப்போ கண்மம் என்று வைத்துக்கொண்டால் மூலகன்மம் எது மூலகன்மம் எது போட்டு குழப்பிட்டுருக்காங்க. மூலகன்மம் என்பது அதிசூக்கும நிலை. கண்மம் என்று வருகின்ற பொழுது அது நல்ல வினையா தீய வினையா தெரியாது. நல்ல செயல் தீய செயல் என்று சொல்லுகிற பொழுதுதான் அது காரியம். அது ஏதோ நல்ல செயலாக இருக்கலாம், அறம் செய்கிறாங்க, அது நல்ல செயல். அப்படியா? சரி, ஞாபகம் இல்லை. எப்படி பயன்படுத்த பணம் சரி எப்படி பயன்படுத்த போகிற, அது மாதிரி தானே. அறம் செய்ய போறியா மரம் செய்ய போறியா? அதனால் கண்மம் என்றால் தொழில் தான், செயல் தான். அது நல்ல செயல் தீய செயல் வருகின்ற பொழுது தான் அந்த காரியமாக வருகின்றது, தூலமாக வருகின்றது. எனவே அந்த கண்மத்தை காரணநிலை காரியநிலை சொல்வது போல மாயை காரியநிலை காரணநிலை. காரியநிலை என்பது சூக்குமம், காரணநிலை அதிசூக்குமம் என்று வைத்துக்கணும். அது எது போல என்றால், பொருள்கள் எல்லாம் இது பார்க்கலாம், இதெல்லாம் மாயா காரியம் தானே, இதெல்லாம் மாயா காரியம், இதெல்லாம் தூலம், தூல மாயை, இதெல்லாம் தூலமாக வந்துடுச்சு. இதுக்கு என்ன காரணம்? இப்போ மரத்தால் செய்யப்பட்டது. எனவே மரம் என்று சொன்னால் அது அதுக்கு காரணமாக இருக்குது. மரத்திற்கு எது காரணம்? மண் காரணம். மண்ணுக்கு எது காரணம்? போயிட்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி போக போக சூக்குமும் தூலம் சூக்குமும் பிரியும். அந்த மாதிரி இங்கே முதல்ல தூலம் தூலமாயை, அது சூக்கும மாயை அதிசூக்கும மாயை என்று அங்கே பிரிக்கிறோம். காரியநிலை சூக்குமம், காரணநிலை அதிசூக்குமம் 12 கூறு. அதுக்கப்புறம் காரியநிலை அதிகார நிலை. காரணநிலை என்றால் சூக்கும அதிசூக்குமங்கள் லயநிலை ஆகும் என விளக்க வேண்டும். அடுத்த லயம் போகம் அதிகாரம் என்று 3ஆக சொல்கிறோன்னே அங்கே சிவதத்துவத்தை. அப்போ அதிகார நிலைக்கு என்பது வேறு, போகநிலை என்பது வேறு, லயநிலை என்பது வேறு அல்லவா. இங்கே என்ன பண்ணணும்? காரியநிலை, அதாவது வியாபினி என்பது காரியநிலை இல்லையா, அந்த காரியநிலை அதிகாரம் வைத்துக்கொள்ளணும். அதுக்கு மேற்பட்டிருக்கிற காரணம் சூக்குமம் அதிசூக்குமம், அது லயநிலை என்று ரெண்டையும் விட்டுணும். அதிகார நிலை லயநிலை ரெண்டையும் விடுத்து விட்டு காரண நிலையில் தூலமாகிய போகநிலை, காரண நிலைக்கு போகத்தை கொள்ளணும். லயம் அதிகாரத்தை விட்டு அதுக்கு போகத்தை கொள்ளணும். போகநிலையை தூலதமம் தூலதரம் தூலம் தூலத்தில் சூக்குமம் என 4ஆக பகுத்து 16 கூறு. 16 கூறாக பிரிக்கணும். மாயை அல்ல வியாபினி, வியாபினியை காரியத்தில் விட்டுட்டு காரணத்தில் வருகின்ற பொழுது அதை தூலம் தரம் தூலதமம் சூக்குமம் அதிசூக்குமம் என்று பிரிக்கணும், தூலத்தில் சூக்குமம் என்று பிரிக்கணும். அது 4ஆக பகுத்தால் 16ன்னா. அப்போ 16 கலையாக நாம் ஒன்றுண்டா ஓங்காரத்தை பிரிக்கணும்னு சொல்கிறது, இது நாம் படிக்கிறதுக்கே மூச்சு வாங்குதுன்னா நாம் எப்படி யோகத்தில் போய் தியானம் பண்ணுறது? அதுக்கெல்லாம் எழுதியிருக்காங்க, எப்படி வரலான்னு எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த உயர்ந்த நிலைக்கு போகிற பொழுது, அதாவது ஆவுமான்னு சொல்லிடலாம், ஆவு மாவிந்தெல்லாம் சொல்லிகிட்டே போயிடலாம். போக போக அந்த கேள்விகள், இப்போ நீங்கள் இந்த கோடீஸ்வரர்லாம் கேள்வி கேட்குறான் பாருங்க, சிலதெல்லாம் கோடி வாங்குறதுக்கு லேசாக முதல்ல ஒரு கேள்வி கேட்டுருவான், சாதாரணமாக எல்லாம் சொல்லிவிடுவாங்க. ஒரு 25,000 சாதாரணமாக கேள்விலாம் கேட்டுருவான். போக போக ரொம்ப கடுமையான கேள்வியாக கேட்டு கோடிக்கணக்கு வரவும் கஷ்டமாக புரிஞ்சு நமக்கே புரியாது, அப்படி ஆகிடும் இல்லையா. அதே மாதிரி யோகத்துக்கு எப்படிலாம் போகலாம் என்றால் சொற்களை எண்ணுங்க என்று சொல்லி ஓம்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் ஆவுமா, அப்புறம் நாடம் விந்து, அப்புறம் நாடத்தில் துள சூக்கமும் அல்லது விந்து சூக்கமும் என்று சொல்லி அப்படி மூணாம் பிரித்து அதுக்குமே இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குன்னா மாயை கொண்டு வந்துட்டாங்க. மாயைக்கு இப்போ நம்ம போயிட்டோம். அப்போ சொல்லை கடந்து நீங்கள், அதாவது எப்படி நம்ம திருமூலர் நமக்கு பயிற்சி செய்கிறாருன்னா, சொல்லுக்குள்ளே நாம் அகப்பட்டுருணும். சொல்லுக்குள்ளே தான் அகப்பட்டோம். நம்ம அந்த சொல்லிலிருந்து நீ மீள வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன சொல் என்று தெரியாத ஓம் என்பது சொன்னார் முதல்ல.
அது என்ன லாங்குவேஜ் தெரியாது. இப்போ நம்ம ஒரு லாங்குவேஜுக்குள்ளே இருக்கிறோம், அந்த லாங்குவேஜை கடந்து நீங்கள் போகிற பொழுது ஓம் என்று வருவதாலே, இப்போது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லிட்ரேச்சர்னு இருக்கு இல்லையா, இலக்கியம் இருக்கு இல்லையா, அது டோன்ட் சே தட் இஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆர் தமிழ் லிட்ரேச்சர் அப்படி சொல்லாதன்றார். இது தமிழ் இலக்கியம், இது ஆங்கில இலக்கியம் சொல்லாத. ஏன்னா லிட்ரேச்சர் இஸ் காமன், லிட்ரேச்சர் இஸ் இன் விச் லாங்குவேஜ்னு கேள்வி, இலக்கியம் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னு கேள்வி, அதான் பொருத்தம். இலக்கியம் இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்குது, இலக்கியம் இது தமிழில் எழுதப்பட்டிருக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. தமிழ் லிட்ரேச்சர் ஒன்று கிடையாது, ஆங்கில லிட்ரேச்சர் ஒன்று கிடையாதுன்னு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர்னா எல்லாம் ஒன்று தானே சொல்லுவாங்க. நான் அது புரியுதுக்காக சொல்லுவேன். சிரிக்கிறான்னு சொன்னால் ஆங்கிலேயம் சிரிப்பு ஒன்று, தமிழ் சிரிப்பு ஒன்றா, எல்லாம் ஒரே சிரிப்பு தானே. அவனும் சிரிக்கிறான் நாமும் சிரிக்கிறோம், சிரிப்பு ஒன்று தானே. இல்லை இல்லை ஆங்கில சிரிப்பு இது தமிழ் சிரிப்புன்னு சொல்ல முடியும், அப்படி சொல்ல முடியாது. அதுபோல் லாங்குவேஜ் என்று சொன்னால் ஒரு எல்லைக்குள்ளே அகப்பட்டுட்டோம். இதை விட்டு நீங்குவதற்காக ஓங்காரம் சொன்னார். ஓங்காரமே நமக்கு அது பொருளாக நம்ம வந்து விட்டதாலே அதிலிருந்து நம்ம எழுத்துக்கு வா என்று சொல்லி, எழுத்துக்கெல்லாம் காலம் எது என்றால் மாயை, அந்த மாயை நீ பிரிக்க வேண்டும் என்று அப்படி கொண்டு போகிறார். அது 16 கலை என்று பிரித்து சொல்லிட்டார். இனிமேற்பட்டு அது என்ன செய்ய வேண்டும்னு அடுத்து சொல்கிறார். என பலவாறு பகுத்து கூறப்படும். நேரமாகி போச்சு. இப்பகுப்புக்கள் முறையே அது பேர் சொல்லிட்டார். 3, 5ன்னு சொன்னாங்க இல்லையா. திரிகலா பிராசாதம், பஞ்சகலா பிராசாதம், சத்தகலா 7 சத்தகலா பிராசாதம், அஷ்டகலா பிராசாதம், நவகலா பிராசாதம், தசகலா பிராசாதம், துவாதசகலா பிராசாதம், சோடசகலா பிராசாதம் என பெயர் பெறும். 1, 2, 3, 5, 7ன்னு சொன்னார் இல்லையா. அதுக்கெல்லாம் வடமில்லை அவர் சொல்லிட்டார். இதில் இனி இதனை 20 காலமாக பிரிக்கிறது உண்டுண்டாகும். 16 நமக்கு மூச்சு வாங்குது, 20 பிரிப்பாங்க பொதுவாக அப்பா சொல்லலை. அது யோக நூலில் இருக்குதுன்னு சொல்லலை. 20 காலமாக பிரசாத யோகத்தில் பிராசாத நூல்களை சொல்லியிருக்கிறாங்களாம். 20 கால பிரசாதமாக பகுப்பது உண்டு. பிராசாத கலை இங்கனம் பலவாறு நிற்பினும் சிறப்பாக சொல்லப்படுவன துவாதசகலா பிராசாதமும் சோடசகலா பிராசாதமும். இந்த 2 தான் சிறப்பாக ஃபாலோ பண்ணுறதுக்கு, பயிற்சிக்கு பின்பற்றுவதற்கு இந்த 2ஐயும் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அந்த 2லும் துவாதசகலம்தான், 12 கலை. 12 கலை தான் விரிவாக சிவஞான பாஷ்யத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 16 கலை சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதோடு நம்ம நிறுத்தி வைக்கலாம். பிராசாதத்தை பற்றி ஒரு நம்ம தியரி படிச்சிருக்கிறோம். இனி அதுக்கெல்லாம் என்னென்னது நம்ம பின்னால்